ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK விலாக்ஸு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னென்ன பண்ணுறோங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலையிலே வந்து ஏர்லி மார்னிங் அவளுக்கு வந்து 2 இடத்துல வந்து ஃபங்க்ஷன் நடந்தது. நம்ம வீட்டிலையும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மண்டபத்துலேயும் வந்து பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயர் வந்திருந்தார். ஐயர் வந்து வீட்டுக்கு ஒரு சாதனம், அதுக்கப்புறம் வந்து மண்டபத்துலேயும் வந்து கொஞ்சம் சாதனம் வந்து எழுதியிருந்தார். அதுதான் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து என்னென்ன செய்யணுங்கிறத வந்து அவர் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஐயர் வந்து காலையில் வந்து அவருடைய வேலைகள் என்னென்னா, விளக்குக்கு தீபம் பொட்டு வைக்கிறது, சந்தனம் குங்குமம் வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து குடத்தில் வந்து நம்ம தண்ணி விடுறதுக்கு முன்னாடி அதில் வந்து நூலெல்லாம் வந்து சுற்றி அதில் என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து அவர் அது கூடவே ஒரு சொம்பில் வந்து நம்ம நூலெல்லாம் சுற்றிட்டு அதுக்குள்ளேயே வந்து நம்ம தண்ணியெல்லாம் வச்சு மாவில் இப்போ தேங்காய் எல்லாம் வச்சு தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து குடத்தில் வந்து ஃபுல்லுமே வந்து நூல் வந்து சுற்றிட்டாரு. சுற்றினதுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அது குடம் ஃபுல்லுமே வந்து நம்ம தண்ணி நிரப்பிடணும். தண்ணி நிரப்பினதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து நம்ம வேப்பிலையும் மஞ்சளும் சேர்த்து வந்து நல்லா அரைச்சி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக விழுது மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கணும். அதில் அரைச்சி வச்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த மஞ்சள் வேப்பிலை இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில் வச்சுருவார். இப்போ வந்து நமக்கு வாழை இலை எல்லாம் வந்து போட்டாச்சு. இப்போ பூஜை பண்ணணும். பூஜை பண்ணுறதுக்காக வந்து இப்போ வந்து நம்ம விளக்குக்கு வந்து ஒரு பெரிய ஆரம் ஒன்று கேட்டிருந்தாங்க. அந்த ஆரமும் வந்து வாங்கி கொடுத்துட்டோம். அது வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து அந்த தீபத்துக்கு அந்த விளக்கு வைக்கிறதுக்கும் அந்த ஆரம் வச்சாச்சு. ஆரத்தை போட்டு முடித்ததுமே அதில் வந்து என்னென்னா நெல். இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல் வந்து அதிகமாக வந்து எல்லாருடைய வீட்டிலையுமே வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம என்னன்னா நாட்டு மருந்து கடையில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ நெல்லை வந்து ஃபஸ்ட்டு கீழே ஃபுல்லுமே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில எல்லாம் வந்து நம்ம நெல் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பச்சரிசி வந்து போடுவோம். இவங்க வந்து நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுனால நாட்டு மருந்து கடையிலே நம்ம வந்து வாங்கிட்டோம். 2 படுக்கை போட்டுட்டாரு. 2 படுக்கை போட்டு அதுலேருந்து நெல் வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாமே வந்து இப்போ பொட்டுக்கு எதுக்கெல்லாம் வைக்கிறாங்கன்னா, குடத்துக்கு வைக்கிறாங்க, அப்புறம் வந்து செம்புக்கு, தீப விளக்குக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு அது கூடவே வந்து இப்போ நம்ம கீழே வந்து நெல் படையலில் வந்து போட்டுட்டாரு. அதுக்கு மேலவே வந்து பச்சை அரிசியும் வந்து அவர் பச்சை அரிசியில் வந்து அதுக்கப்புறம் வந்து மஞ்சளையும் வந்து மிக்ஸ் பண்ணி அது எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து பிள்ளையை வந்து வாழ்த்துறதுக்காக அர்ச்சனை போடுறதுக்காக வந்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அது கூடவே வந்து ஒரு டவலு, அந்த டவலுக்கு மேலேயே வந்து குடத்தை தூக்கி வச்சுட்டாங்க. இன்னொரு டவல் போட்டு அதில் செம்பு வச்சுட்டாங்க. இனி எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து கலக்கணும். ஏன்னா இப்போ வந்து இந்த குடத்துக்குள்ளே தான் மஞ்சள் வந்து அவர் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ சந்தனத்து ஒரு கைப்பிடி அளவு சந்தனமும் அதை மிக்ஸ் பண்ணி அது வந்து அந்த குடத்துக்கு மேலேயே வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டாங்க. அது கூடவே வந்து வெத்தலை பாக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து செய்கிறதுக்காக வந்து ஒரு அண்ணன் வந்து என்னென்னா ஒரு பொருளை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்காக வந்து ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க வந்து எல்லாமே வந்து பக்கத்தில் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ வாழைப்பழம் வந்து 2 இதுக்குமே வந்து வச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு படையலில் மொத்தமே வந்து 3 படையல் வந்து போட்டிருக்காங்க. ஒன்று வந்து பிள்ளையாருக்கு, ஒன்று தண்ணி இதுக்கு அப்படின்னு சொல்லி 3 படையல் வந்து போட்டிருக்காங்க. 3 படையல்லையுமே வந்து 3 சீப்பு வாழை பழம் வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ இதில் வந்து தண்ணி வந்து நிரப்பணும். தண்ணி நிரப்புறது வந்து யார் தான் நிரப்பணும் அப்படின்னா, மாமி அப்படின்னா தாய் மாமனுடைய ஒய்ஃபு, அவங்க தான் வந்து இதில் வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்கள தெச்சனை வைக்க சொல்லிடுவாங்க. இப்போ வந்து இந்த தெச்சனை வந்து நமக்கு தேவையான இப்போ வந்து 100 ரூபாய் வைக்கலாம், 50 ரூபாய் வைக்கலாம், 1000 ரூபாய் எவ்வளவுனாலும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து தெச்சனை. இது வந்து இந்த தெச்சனை வந்து யாருக்கு போகும்னா ஐயருக்கு தான் வந்து போகும். ஏன்னா அடுத்தது வந்து அவர் பூவெல்லாம் போட்டு வந்து இனி அர்ச்சனை வந்து பண்ணுவார். 2 மாமி இருக்கிறதுனால அவங்க 2 பேருமே வந்து அவங்க தெச்சனை வந்து வச்சாச்சு. தெச்சனை வச்சதுக்கப்புறம் வந்து இந்த தெச்சனை வந்து ஐயருக்கு தான் போகும். ஏன்னா அது அவர் வந்து பூவெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பூக்கள்லாம் வந்து
இனி வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து பூவெல்லாம் தேவைப்படும்ல, அதெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இனி அடுத்தது வந்து நமக்கு வந்து தண்ணி தான் வந்து ஃபில் பண்ணணும்னா நான் வந்து என்னென்னா கீழே போயிட்டு என்னன்னா இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வீடியோ மேன் வந்து வரல, கேமராமேன் வந்து வர்றதுக்கு லேட் ஆகிட்டு. இது வந்து என்னுடைய மொபைலில் தான் வந்து எடுத்தேன். அப்போ திடீர்னு வந்து என்னென்னா கேமராமேன் வந்து 7:30 மணிக்கு வந்து 7:30 மணி 8 மணிக்கு உள்ளாடின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு நாங்கள் தான் உடனே வந்து நம்மளே பண்ணிடலாம், நம்ம கேமராலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் கேமராலே வந்து எடுத்துட்டோம். இனி இப்போ வந்து மாமி வந்து அவங்க தண்ணி வந்து கீழே கொட்டாமல் வந்து அந்த குடத்துல வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா தண்ணி வந்து விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம அதில் வந்து தண்ணி விட்டு ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பண்ணிட்டாங்க மாமி. இப்போ நமக்கு குறையா இருக்குது. இப்போ ஏன்னா இது பெரிய குடம்னால அந்த சின்ன குடம் வந்து பத்தாது. அதனால் பெரிய குடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்பட்டது. இனி போதும் அப்படின்னு அதுக்கு மேலேயே வந்து மாவிளை வச்சுட்டாங்க. மாவிளைக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சுட்டாங்க. தேங்காய் வச்சு அதில் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. என்னென்னா மந்திரங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆரம் வந்து போட்டுருவாங்க. இந்த தண்ணியை தான் வந்து பாப்பாவுக்கு தலையில் வந்து விடுவாங்க. இனி மந்திரங்கள்லாம் வந்து சொல்லி எல்லா 3 படைகளுக்குமே வந்து மந்திரங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. இது சொல்லி முடித்ததுமே வந்து நம்ம வந்து மாற்று வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றுன்னா இப்போ எங்கள் ஊரில் வந்து மாற்றுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தாம்பாளத்தில் வந்து ஒரு நாளி நிறைய அரிசி வச்சுருப்பாங்க. அது கூடவே வந்து ஒரு காமாட்சி விளக்கு, அதில் பூ போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம ஊரில் உள்ளவங்க அவங்கள்ட்ட வந்து என்னென்னா ஒரு அண்ணா இருப்பாங்க. அந்த அண்ணாகிட்ட வந்து கொண்டு கொடுக்கணும். அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது வந்து பொண்ணுக்கு வந்து அதை கொடுப்பாங்க. அந்த துணி வந்து பொண்ணுக்கு வந்து போடுறதுக்கு என்னென்னா எந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் எடுக்கிறோமோ அந்த குழந்தைக்கு அதுக்கேற்ற சைஸில் வந்து அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த துணி வந்து அந்த தம்பளத்தில் வந்து வைப்பாங்க. இது இப்போ வந்து இந்த ஐயர் வந்து மந்திரம் எல்லாம் சொல்லி எடுத்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இதே வந்து ரொம்ப லாங். ரொம்ப என்னென்னா காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. 7 மணிக்கெல்லாம் வந்து இது முடிக்கிறதுக்கே நமக்கு வந்து 1/2 ஹவருக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து 1/2 ஹவருக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் ஸ்பீடாக, ஏன்னா இங்கேயும் பண்ணணும், அடுத்தது பொண்ணுக்கு வந்து மண்டபத்துலேயும் வந்து பண்ணணும். அங்கே தான் வந்து என்னென்னா மெயின் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து இருந்தது. இங்கே வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஏன்னா ஏஜ் அட்டன் பண்ணதில் கொஞ்சம் வந்து தீட்டு கழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து தான் இங்கே வீட்டில் வச்சு நடத்தினோம். அதை முடிச்சுட்டு உடனே வந்து இங்கேருந்து பாப்பாவை வந்து குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நேராகவே வந்து மண்டபத்துக்கே வந்து போயிட்டோம். ஆனால் இந்த ப்ராசஸ் நடக்கிறது தான் ரொம்பவே நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா 7 மணிக்குங்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லது. ஏன்னா 10:30 மணிக்கு வந்து அடுத்ததுன்னா இந்த மேக்கப் பண்ணி எல்லாம் வந்து கிளப்புறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் வந்து கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம வந்து தாம்பாளத்தில் உள்ள ப்ராசஸை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி தான் வச்சுருந்தோம். விளக்கு, அரிசி, பூ எல்லாம் போட்டு தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இது முடிஞ்சாச்சு. அடுத்தது வந்து அவங்க எங்கள் மாமி மீன்ஸு பொண்ணுக்கு வந்து மாமி, எனக்கு வந்து அண்ணி, அவங்க வந்து இந்த அண்ணன்ட்டு கொண்டு கொடுக்கணும். இதை வந்து கொண்டு கொடுத்தோம்னா அவங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம பொண்ணுகிட்ட வந்து கொண்டு கொடுக்கணும். இப்போ யாருக்கு வந்து இந்த சம்பிரதாயங்கள்லாம் வந்து செய்கிறோமோ அவங்க கையில் வந்து கொண்டு கொடுக்கணும். இது வந்து இன்றைக்கி வந்து பொண்ணுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால அவளுக்கிட்ட கொண்டு இப்போ வந்து அவங்க கொண்டு கொடுப்பாங்க. அதை வந்து அவள் கிழக்க பார்த்து நின்று, ஈஸ்ட் ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸில் வந்து நின்று வந்து வாங்கணும். இது அவங்க கொடுப்பாங்க. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் வந்து இது அந்த அண்ணா கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து
அடுத்தது அந்த விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்கை வந்து ரிட்டர்ன் வந்து அந்த அண்ணாக்கிட்ட வந்து நம்ம கொண்டு போகணும். இப்போ கொண்டு போய் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யணும்னா, இப்போ இதில் இந்த அரிசி இருக்குல்ல, அரிசி, தேங்காய், அப்புறம் விளக்கு, இது எல்லாமே வந்து நம்ம விளக்கு அணையாமல் வந்து பார்த்துக்கணும். அதை அப்படியே வந்து அவங்கள்ட்டே வந்து கொண்டு கொடுக்கணும். என்னென்னா இதில் இருக்க அரிசி எல்லாமே வந்து யாருக்கு தான்னா அந்த ட்ரெஸ்ஸு கொண்டு வந்துருந்தாங்கல்ல அந்த அண்ணாவுக்கு தான் அந்த ட்ரெஸ் எல்லாம், அந்த சாதனை எல்லாமே வந்து போகும். அவங்க வந்து ஒரு டவல் வச்சுருப்பாங்க. அந்த டவலில் வந்து அந்த 4 இருக்குல்ல விளக்கை வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து தட்சணையை வந்து வச்சுருப்பாங்க. தட்சணையை வந்து அவங்க எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் கூட வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த அரிசியும் வந்து அதிலே வந்து வச்சுருவாங்க. அரிசியை வச்சதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து இந்த கையில் இந்த தாம்பளத்தில் இருக்குல்ல, தாம்பளத்தில் இருக்கக்கூடிய அரிசியை வந்து 5 நமக்கு வந்து எவ்வளவு கையளவுக்கு எல்லாமே ஒத்தப்படையில் தான் செய்யணும். ரெட்டப்படையில் செய்யக்கூடாது. ஒத்தப்படையில் வந்து இப்போ இவங்க வந்து 5 கைப்பிடி அரிசி வந்து எடுத்து போட்டாங்க. இப்போ 4 தான் வந்து போட்டிருந்தாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் அரிசி இருந்ததுனால அதில் வந்து ஒத்தப்படைக்கு வந்து 5 இன்னும் இதை ரிட்டர்ன் வந்து அப்படியே கொண்டு நம்ம அங்கே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அப்படியே திரும்ப வந்து என்னென்னா திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படியே வந்து ரிட்டர்ன் போய் அப்படியே கொண்டு வச்சிடணும். விளக்கை வந்து அணையாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும். இனி இப்போ வந்து ஐயரை வந்து எல்லாம் அவங்களுடைய சம்பிரதாயம் எல்லாமே வந்து முடிஞ்சாச்சு. இனி பொண்ணுக்கு தான் வந்து நம்ம வந்து குளிப்பாட்டுறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும். என்னென்னா குளிப்பாட்டுறதுக்கு நம்ம வந்து மொட்டை மாடியில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இனி இது வந்து பொண்ணை வந்து குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் வந்து கேமராமேனை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே வந்து கீழவே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, என்னை வந்து இப்போ அவங்கள வெயிட் பண்ணனா நமக்கு வந்து இங்கே டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து எல்லாருமே வந்து எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. வெயிட் பண்ணியிருந்ததுனால அவங்க அப்பா பொண்ணு 2 பேர், அம்மா வந்து அப்பாவும் அம்மாவும் வரணும், அப்போ தான் பூஜை கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. டக்குன்ட்டு இருந்தாலும் சரி கேமராமேன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து மேலே வந்துட்டோம். மேலே வந்து பூஜை கொடுக்க ரெடி பண்ணிட்டாங்க. பூஜை கொடுத்தாச்சு. இப்போ அவங்க அப்பா நான் வந்துட்டு அவங்க அப்பாவை வந்து காணோம். அவங்க அப்பாவையும் அடுத்தது அவங்க அப்பா வந்து கீழே வந்து வெயிட் பண்ணியே நின்னாங்க. வரட்டும் நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு நெய்யும் தயிரும் சேர்த்து ஒன்று கொடுத்தாங்க. அதில் எல்லாருடைய ரியாக்ஷனுமே ரொம்பவே வந்து முகம் வந்து மாறிடுச்சு. அந்த அளவுக்கு வித்தியாசம், அவனுடைய டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக தான் இருந்தது. அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. சரி, என்னை பூஜையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜையெல்லாம் வந்து இருந்து வந்து முடிஞ்சது. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு முடித்ததுமே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தோமே அடுத்தது பாப்பா வந்து குளிக்க போகிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. என்னைய வந்து அவளை வந்து மொட்டை மாடியில் வந்து கூட்டிகிட்டு போய் வந்து குளிப்பாட்டி அதுக்கப்புறம் வந்து மண்டபத்துக்கு வந்து ரெடி பண்ண கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஏனி வந்து ஐயரும் வந்து அவங்களும் வந்து மேலே வந்து அவங்களும் வந்து அந்த சம்பிரதாயங்கள்லாம் வந்து செய்வாங்க. செஞ்சு வந்து எல்லாமே வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து முடிச்சுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.